ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம வீட்டில் பண்ண தீபாவளிக்கு பண்ண முறுக்கு பண்டம் எல்லாம் தீர்ந்துட்டு வீட்டில் உள்ளவங்க ஒரே சண்டை, ஏன் குறையா பண்ணீங்க அப்படின்னு. அதனால் நமக்கும் இந்த ஒரு 10 நாளாக அதே எதையும் தின்னு பழகிட்டா இப்போ நாக்கு நம்மங்கிறது ஏதாவது தின்னு போல் ஆசையாக இருக்குது. அதனால நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு முறுக்கு பண்ண போகிறோம். வாங்க போய் முறுக்கு நம்ம பண்ணலாம். அதே நம்ம சோறு மாதிரி சாப்பிட்டா அப்போ கண்டிப்பாக தீந்துடும். பண்ணி 10-12 நாள் தான் ஆகுது, தீந்துட்டு நமக்கு நாக்கு அப்படியே நம்மங்குது. அதனால் கொஞ்சம் நம்ம முறுக்க பண்ணிடலாம். கோதுமை மாவு முறுக்கு அது நிறைய எண்ணெய் இழுக்காது. சிம்பிளாக பண்ணி வச்சுட்டோன்னா 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் அந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் முறுக்கு பண்ணலாம். இப்படி ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு 2 கப்பு மாவு, இது கணக்குக்கு 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இதை அப்புறம் மூட்டை கட்டிக்கலாம். அலங்காரமாக உச்சி முடியெல்லாம் கட்டியாச்சு. கட்டிட்டு இப்படி இட்லி செட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஆவி பறக்க ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பக்குவமாக ஆவி அடங்கிட்டு இப்போ நம்ம கொண்டையை பிடிச்சி இது வெளியே எடுத்துடலாம். பாருங்க, நம்ம இது மாவு டைட்டாக இருக்கும். இப்படி பாறாங்கல் மாதிரி இருக்கும். இதுதான் மாவு நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ இதை மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இப்படி உடச்சி வச்சு விட்டுறலாம். இப்படி பாறாங்கல் மாதிரி ஆச்சுனாலும் நம்ம மாவு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இப்படி நல்லா எல்லாம் உடச்சி விட்டு ஆற வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு டம்ளர் வச்சு இப்படி குடித்தாலே மாவெல்லாம் நொறுங்கி போயிடும், தூளாக ஆயிடும். மாவு நல்லா ஆறிட்டு இப்போ கட்டி கட்டியாக இருக்க பார்த்திங்களா, நம்ம இப்படி செய்ய முடியாது. ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம கையால் என்ன தான் உடச்சி விட்டாலும் கட்டிக இருக்க தான் செய்யும். தண்ணி பட்டோடனே இன்னும் கட்டி ஆயிரும். இப்போ முறுக்கு குடையில் அடைச்சிக்கும். இதை நல்லா நம்ம பல்ஸ் கொடுத்து பொடியாக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், பூ மாதிரி எல்லா மாவும் ஃப்ரீ ஆகிட்டு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கட்டியும் இல்லை. மாவு சூப்பராக அரைச்சாச்சு இல்லை, உதிர்த்து விட்டாச்சு. இப்போ நான் கோதுமை மாவு மசாலா முறுக்கு பண்ணுறேன். அதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேங்க, மஞ்சத்தூள், ஜீரா பவுட்ரு, காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு, காயப்பொடி, ஓமம், காஷ்மீரி சில்லி மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா. இந்த முறுக்குக்கு கொஞ்சம் உப்பு கச்சிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பின்ன இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாவும் பூண்டும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த முறுக்கு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வச்சு 6 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக காயப்பொடி போட்டுக்கணும். நல்லா மணமாக இருக்கும், கம்மன் இருக்கும். நான் கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நீங்களும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் சேர்த்தா முறுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வரும். மற்ற முறுக்கெலாம் நம்ம பண்ணி கொஞ்ச நாளில் எண்ணெய் காமனாக ஸ்மெல் வரும். ஆனால் இந்த முறுக்கில் அந்த பிரச்சனை வராது. ஏன்னா இதுக்கு நிறைய நம்ம கரம் மசாலா போட்டிருக்கோம், எண்ணெயுமே நிறைய இழுக்காது. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு போட்ட மஞ்சத்தூள் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நல்லா கலராக வரும். இது 100% எண்ணெய் குடிக்காது. ஏன்னு கேளுங்க, மாவை நம்ம ஆவியில் வேக வச்சுட்டோம் பார்த்தீங்களா, அதனால் எண்ணெய் குடிக்கிற சான்ஸே இல்லை. 1 லிட்டர் எண்ணெய் இருந்தால் ஒரு 2 கிலோ முறுக்கு ரெடி பண்ணிடலாம். இதை இப்போ நார்மல் நம்ம பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் இப்போ ஜாரில் மசாலா அரைச்சேன் பார்த்தீங்களா, பச்சை மிளகா பூண்டு அந்த தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன், ஜார் கழுவுன தண்ணி. நான் இப்போ 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். 1/2 கிலோவில் நமக்கு எத்தனை முறுக்கு வருது கண்டிப்பாக உங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். மாவை பிசைஞ்சிக்கிட்டு வரேன். நான் மாவு பிசைஞ்சிட்டேன். மாவு நிறைய தண்ணி கொடி ஊற்றிடக்கூடாது. பின்ன கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும். நம்ம அமுக்க ஃபோர்ஸ் பண்ணி அமுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு எண்ணெய் குடிக்காது. இப்போ பார்த்திங்களா, மாவு இப்படி கோல்டன் கலர் ஆகிட்டு. முறுக்கு புளியறக்கு நவீன மிஷினும் ரெடி. இப்போ ஸ்டார் தான் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக 4 பக்கமும் எல்லாம் ஆயில் தடவிடலாம். இல்லைனா மாவு எல்லாத்துலையும் ஒட்டிடும். இப்போ எல்லா பக்கமும் ஆயில் தடவியாச்சு. இப்போ நம்ம மாவை எல்லாம் உள்ள அப்படி இறக்கிடலாம். ஒரு தடவை மாவு எடுக்கும்போது துணியால் மூடிட்டோன்னா மாவு காயாது. இப்போ வாங்க முறுக்கு புளியலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு முறுக்கு ரவுண்டாக புளியறது கஷ்டப்படுவாங்க. சேம் நானும் அதுதான். அதனால் நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன், அதை பாருங்கள். முறுக்கு நீட்டாக ட்ரெயின் மாதிரி புளிஞ்சிக்கணும். புளிஞ்சிட்டு கையால் இப்படி உருட்டி எடுத்தால் முறுக்கு சேஃபாக வரும். இந்த ஒத்த பக்கம் வாழை பிடிச்சிட்டு இப்படி ரவுண்டாக சுற்றுனா முறுக்கு ரெடி ஆயிரும். இந்த ஃபைனல் டச் இருக்குது பார்த்தீங்க, இந்த தும்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து இப்படி லேசாக ஒரு அமுக்கு. இந்த முறுக்கு சேருக்கு முன்ன எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வேணால் குறைச்சிக்கலாம். சூடு எண்ணெயில் போடணும். அப்போ அந்த அருமை போட்டால் தான் நல்லா க்ரன்ச்சியாக வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி வடக்குன்னு ஆயிரும். இது நான் டைரெக்டாக அப்படியே புழிஞ்சிட்டேன். உங்களுக்கு தெரியலன்னா அப்படியே ட்ரெயின் மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க.
முறுக்கு போட்டோடனே கண்டிப்பாக கேஸ் ஸ்லோ பண்ணிடணும். இல்லைன்னா முறுக்கு வந்து வெளியே வந்து கரிஞ்ச மாதிரி ஆயிரும், உள்ளே வந்து வேகாம ஆயிரும். இருங்க, எண்ணெய் நல்லா சூடாக இருந்தாலும் ஒரு செகண்டில் வெந்து வந்துட்டு, ட்ரிப்பு போடும்போது கண்டிப்பாக எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் முறுக்கு போட்ட பின்னாடி நம்ம கண்டிப்பாக கேஸை சிம்மில் வச்சிடலாம். ப்ரெஷர்னால முறுக்கு மாவு தானாக வெளியே வருது பாருங்கள். எண்ணெய் எப்போ சுடுவேன்னு கேட்டு இவங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டாங்க. முறுக்கு புளியறதுக்கு தான் டைம் எடுக்கும், வேகறதுக்கு டக்குன்னு வெந்துடும். இந்த 2 முறுக்குமே அப்படியே போட்ட செகண்டில் பொரிஞ்சு வந்துட்டு, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராக இருந்தால் ஒரு ஆள் புளிய ஒரு ஆள் போட்டு எடுக்க கரெக்டாக வரும். ஒரே ஆள் புளியவும் ஒரே ஆள் எண்ணெயில் போட்டு எடுக்கவும் ஒரே ஆள் வீடியோ எடுக்கும் போது நல்ல டைம் எடுக்கும். நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் நம்ம வெறும் 3 முறுக்கு தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா புளியறதுக்கு யாராவது கூட இருந்தாலும் வச்சுக்கலாம், டக்கு டக்குன்னு புளிஞ்சு இங்கே சேர்த்துருவாங்க. நம்ம எண்ணெயில் போட்டு மலார்னு எடுத்துடலாம். இப்போ சவுண்டு பாருங்கள், அதிர்துல முறுக்கு சவுண்டு. ஆனால் உடையாது, என்னதான் தூக்கி போட்டாலுமே எதையும் தாங்க இதே மாதிரி உடையாது. அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ ஃபைனலாக 3 முறுக்கு சுட்டாச்சு. நான் இவ்வளோ மாவும் முறுக்கு புளிய சுட்டா எடுத்துன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் போர் அடிச்சிருவீங்க, எண்ணெயும் திட்ட ஆரம்பிச்சிருங்க. மொத்தமாக சுட்டுட்டு பார்க்குறேன். இந்த முறுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு திடீர்னு உடம்புக்கு எதுவும் முடியாமல் போயிட்டு, முட்டி வலி, கழுத்து வலி, கை வலி. அதனால் நான் வந்து பாருங்கள், ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் ஒன்று பாருங்கள் எவ்வளோ அழகாக. இதெல்லாம் பொறுமையில் பண்ணது. அதுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்புக்கு முடியாத ஒரு பட்சத்தில் முட்டு வலி, கை வலியில் கோணல் மாதிரிலாம் பண்ணிட்டேன். இது ஃபைனலான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. 1/2 கிலோ மாவில் எனக்கு பார்த்துக்கோங்க, நான் சின்னதாக இதை மாதிரி போட்டிருந்தா 10-50 முறுக்கு வந்திருக்கும். எனக்கு கொஞ்சம் டயர்டாகிட்டு, ஒரு மாதிரி எரிட்டிங் மாதிரி ஆகிட்டு, ரொம்ப சூடாகிட்டு, ஆகிட்டு. அதனால் நான் இவ்வளோ மாவு எடுத்து ஃப்ரீசரில் போட்டுட்டு அடுத்து 2-3 நாள் கழித்து செய்யலான்னு நினைக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு நிற்க முடியாத பட்சத்தில் இந்த சேரில் எடுத்துக்கிட்டு உட்காந்தேன். ஆனால் இது எப்படி சேர் இங்கே போட்டுட்டு நம்ம அடுப்பு இங்கே இருக்குது, எட்ட மாட்டுக்கு. இது எப்படி அழகாக கீழே உட்காந்து போட்டு புருட்டி எடுக்கலாம், அது முடியல. அதனால் நம்ம முறுக்கு ஓவர் கேம் இங்கே முடிக்க போகிறேன். இது இன்னும் இவ்வளோ ஒரு 1/4 கிலோ மாவு இருக்குது. இது ஒரு 2-3 நாள் கழித்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு செய்யலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பொறுமையில் பண்ணது, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது அவசரத்தில் பண்ணது, ஏன்னா முடியல, எனக்கு ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஒரு முடியாமல் போயிட்டு. அதனால் கச்சா முச்சான்னு பண்ணிட்டேன். இருக்கட்டும், நம்ம உடச்சி தானே சாப்பிட போகணுமா, யாரும் நம்மள வந்து அடிக்க போகிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், சேப் பாருங்கள், தரச்சக்கரை மாதிரி இருக்குது பாருங்கள். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன், இந்த முறுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கரிஞ்சிட்டு, நல்லா பரவாயில்ல. இதெல்லாம் எப்படி ஒரு ஆள் புளியும் ஒரு ஆள் எண்ணெயில் போடும் ஒரு ஆள் எடுக்கணும், நல்லாயிருக்கும். இது பாருங்கள், சேரில் சக்குன்னு உட்காந்துட்டேன், முடியல. ரொம்ப இடுப்பலியும் முட்டி வலியும் வந்துட்டு ரொம்ப டயர்டாகிட்டு புழுக்கமாக வேறு இருந்துதா, முடியல, தலை சுற்றுற மாதிரி ஆகிட்டு. நம்ம கேமை இதோட ஓவராக முடிக்கிறேன். அடுத்து நான் எப்போ முறுக்கு பண்ணுறேன் கண்டிப்பாக 2வது பதிவு போடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் 1/2 கிலோ தான் மாவு எடுத்தேன், சேஞ்செல்லாம் நினச்சேன். ஆனால் எனக்கு முடியாமல் போயிட்டு, ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு சமையல்லாம் பண்ணி நின்று பார்த்தீங்களா, ஒன்று கீழே உட்காந்து பண்ணியிருந்தால் சூப்பராக வந்திருக்கும். நமக்கு அந்த வசதி இல்லை, கேஸை விட கீழே வைக்க முடியாது. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். நீங்கள் என்னைக்காவது ஏதாவது ஒரு பொருள் எடுத்து செய்ய முடியாமல் பாதியில் இதை மாதிரி என்ன மாதிரி நிப்பாட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இந்த 2வது நம்பருக்கு நான் எப்போ பண்ணுவோம், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு vlog தரேன். பாய்.